ஸோ இதில் தான் சிம்பிளான வீடியோ. ஸோ ஆக்சுவலாக பீச்சில் ஒரு சப்ளை ட்ரேட் போட்டிருந்தேன். ஸோ அந்த ட்ரேட் எப்படி சொல்கிறேன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு வந்து கீ கான்செப்ட் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்ப ரீசனாக இருக்கிற ஹையர் லோ, ஹையர் ஹையே, இது வந்து இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிட்டான். அது எப்படின்னா, இங்கே வந்து ரீசனாக இருக்கிற ஹையர் லோ பிரேக் பண்ணணும்னா இது லோவர் லோ ஆயிடுச்சு. ஸோ இது லோவர் ஹையே, லோவர் லோ, இது வந்து எல்லோரும் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஃபுல்லாக ரிஜெக்ஷன் தான் இருக்குது, எந்தமாதிரி கேனல் க்ளோஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இது ரீசெண்டாக இருக்கிற ஒரு லோவர் ஹையே, லோவர் லோ, இது வந்து இப்போ லோவர் ஹையாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி இங்கே இந்த ஹையர் லோவில் வந்து இந்த வந்து ஹையர் லோ, லோவர் லோ வரத்துக்கு இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் ஒரு சேஃப் டார்கெட்டுக்காக வச்சுருக்காங்க ஒரு டிபி. ஸோ இங்கே நான் வந்து இங்கே ஏற்கனவே ரிஜெக்ஷன் எடுத்துருக்கு ப்ரோ, ஏன் ப்ரோ இங்கே ஹெவி ரிஜெக்ஷன் எடுத்துட்டான். ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் போகுதுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ மார்க்கெட்டில் வந்து இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் எடுத்துருக்குன்னா, ஸோ இதுக்கு வந்து ப்ரீவியஸ் சொன்ன லோ வந்து இங்கே இருக்குது. இந்த லோவர் ஹையை பீட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டை வந்து சேஞ்ச் இது பண்ண முடியும். ஸோ நார்மலாக இங்கே கீழே ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக எடுத்துட்டான், லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துட்டான். ஸோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் வந்து நம்ம இது பண்ண முடியாது, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட்டு புல் பேக் பேஸு. ஸோ அதனால தான் நம்ம வந்து சேஃப் என்ட்ரி. ஸோ ஈவன் தோ இஃப் இன்கேஸ் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே வந்து டவுன் வந்தாலும் நம்ம அதாவது ஃபுல் ஸ்விங்கோடு வைக்கல நம்ம டிபி. ஸோ நார்மலாக சேஃப் என்ட்ரிக்காக, சேஃப் எக்ஸிட்காக. ஸோ இந்த இடத்துல நான் 4 hour டிமாண்டில் வச்சுருக்கேன். ஸோ மேபின்ற மார்க்கெட் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அப் ட்ரெண்ட்லேயே போனான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிமாண்ட் ஒன்று டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். ஸோ அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு கேப்சர் இன் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். ஸோ நீங்கள் ஒரு சப்ளை ட்ரேட் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் மக்கள் டேக் அவுட் வைக்க பாருங்கள். ஸோ நீங்கள் அதுவே ஒரு டிமாண்ட் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ளை ட்ரேட் டிபி வைக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃப் எக்ஸிட்டு. ஸோ மேபி நான் 0.2 எடுத்திருக்கேன். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் பெயிலாட்ஸ் போது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 0.5, 0.1 அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா, ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து 0.5 வந்து இந்த 4 hour டிமாண்டுக்கும், இன்னொரு 0.05 வந்து இந்த லாஸ்ட் ஸ்விங்லோ அந்த மாதிரி கணக்கெடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நீங்கள் க்ரோ பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருந்தேன். ஸோ அந்த என்ட்ரி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ எப்படின்னா, இங்கே ஒரு ஜோனு, இந்த இடத்துல லிக்விடிட்டி மார்க்கெட் ஃபுல்லாக எடுத்துட்டான். ஸோ லிக்விடிட்டி எடுத்து இங்கே பிரேக் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துட்டான்.